இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். இந்த இலங்கை தேசத்தில் அப்பா, இந்த திருச்சபையில் இந்த நாளில் அன்பு பிள்ளைகளோடு இருந்து உடைய வசனத்தை போதிக்க வேண்டும் என்பது உடைய திருவுள சித்தமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இங்கே எங்களை கொண்டு வந்த அன்பு போதகர் ஆண்டவரே பாஸ்டர் ஐயாவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பாஸ்டர் கண்ணன் அவர்களையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதியும். கிளை சபைகளை எல்லாம் ஆசீர்வதியும். சபைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகுவதாக ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு அன்பு பிள்ளைகள் மத்தியிலே ஒரு ஆண்டவரே உணர்வு, ஒரு எழுப்புதல், ஒரு விழிப்பு உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென், ஆமென், ஆமென். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு வீர முழக்கம். எப்ப இயேசுவை சந்திச்சாரோ அல்லது இயேசு அவரை எப்போ சந்தித்தாரோ அன்று முதல் நான் அல்ல, எல்லாம் சொல்லுங்க, நான் அல்ல, எல்லாம் இயேசுதான். அல்லேலூயா. அந்த ஒரு கோட்பாட்டிற்குள்ளே தன்னை தாழ்த்தி வாழ்ந்த ஒரு தேவ மனிதர். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதே போல பாருங்க, மேன்மை பாராட்டணுமா? சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து. ஏன்னா அந்த காலத்தில் அதுதான் வாகனங்கள், கரண்ட்டே வராத காலகட்டம். இப்போ சிலர் காரு குறித்து, சிலர் பங்களா குறித்து, சிலர் பேங்க் அக்கௌண்ட்டை குறித்து, சிலர் வீட்டை குறித்து, சிலர் பட்டம் படிப்பை குறித்து, சிலர் சம்பளத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இப்ப பவுல் அப்போஸ்தலன் அப்போ இதெல்லாம் கிடையாது. ரதங்கள், யாரெல்லாம் ரதம் வச்சிருக்கிறாங்களோ அவங்க பெரிய பணக்கார். ஈக்குவல் டு கார். ரதத்திற்கும் இங்கிலீஷில் கார் தான் வரும், காருக்கும் கார் தான் வரும். அதான் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அந்த காலத்தில் ஒரு பணக்காருக்கு ஒரு குதிரை இருந்தால் சவாரி செய்து பயணம் செய்வதற்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஈக்குவல் டு மோட்டார் சைக்கிள். ஆனால் விலை அதிகம் இருந்தது அந்த காலத்தில். அப்படி எடுத்துக்கலாம். காரு, பங்களா, மோட்டார் சைக்கிளு, பணம், பொருள் எல்லாத்தை விட நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? கிறிஸ்துவ தானே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தானே. ஆம், ஓ நாம் விசுவாசிகள் தானே. ஆமா இல்லையா? இத்தனை வருஷம் விசுவாசி. எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை குறித்து. அதைத்தான் கொடுக்கிறாரு. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்? எனக்காக இயேசு சிலுவையில மரித்ததுனால, அந்த சிலுவைக்கு ஒரு மேன்மை மகிமை கிடைத்ததுனால்தான். சிலுவையில் மரித்த இயேசுவை, சிலுவையை அல்ல, சிலுவையில் மரித்த இயேசுவை நான் மேன்மைப்படுத்துகிறேன். அடுத்த முறை நான் இங்கே வர்றதுக்குள்ள இங்கே ஒரு ஃபேன் இருக்கணும். ஊழியக்காருக்கு, பிரசங்கியாருக்கு, ஊழியக்காருக்கு, சபையாரு ஒரு ஃபேன் போடுங்க. பாருங்க, நீங்கள் உட்கார இடத்துல ஃபேன் இருக்குது. பிரசங்கியாருக்கு தான் எங்கள் தமிழ்நாட்டில் எல்லாம் முதல்ல விசுவாசிகளுக்கு ஃபேன் இருக்குதோ இல்லையோ, ஊழியக்காருக்கு போடுவாங்க ஃபஸ்ட்டு. முதல்ல பிரசங்கியார், ஊழியக்கார், நம்ம ஐயா பாஸ்டர் நல்லா இருக்கணும், அவர் பேசுகிறப்போ வேர்த்து வளவளத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல பிரசங்கியாருக்கு ஃபேன் போடுவாங்க. அப்படி மேலே ஃபேன் போட முடியலன்னா சைடில் ஒரு டேபிள் ஃபேன் ஒன்று வச்சு விட்ருவாங்க, காற்று அவருக்கு அடிக்கணுன்ட்டு. இன்றைக்கி நான் இங்கே வந்ததுனால எனக்காக சொல்லலை, எப்பவுமே இங்கே இருந்து பிரசங்கம் பண்ண போகிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால தான். சரி, அது ஒரு பக்கம். சீக்கிரம் இன்றைக்கி நான் சொல்லிட்டேன்ல, ஒரு 5-6 பேர் ஒன்றா சேருங்க. இப்படி வந்து சொல்லிட்டு போயிட்டார் புது ஊழியக்காரு,
நம்மளுக்கே அவமானமாக இருக்குது. ஆளுக்கு கொஞ்சம் பணம் இதுக்கெல்லாம் சர்ச்சு ஃபண்டு, இதுக்கெல்லாம் விசுவாசிகள் கொடுக்குற தசம் பாகத்திலேருந்து இதை எடுத்து போகலாம். அப்படி இதுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒதுக்கணும், கொஞ்சம் தியாகம் பண்ணணும். அதான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களுடைய சுபாவம். இயேசு திடீர்னு வந்தார் வச்சுக்கோங்க, என்ன பண்ண போகிறோம்? வீட்டில் இருக்கிறது எல்லாம் போச்சு, பணமெல்லாம் போச்சு, பொருளெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம போய் ஆகணும். அப்போ அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று செய்யலாமே. அதனால தான் யார் உள்ளத்தில் கர்த்தர் பேசுகிறாரு, நைட்டுக்கே போய் ஒரு நல்ல புது ஃபேன் வாங்கிடுங்க, நாளைக்கே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு யாரை அந்த எலக்ட்ரீஷியன் கொண்டாந்து மாட்டி விட்ருங்க. அந்த மேட்டரை நான் கேள்விப்பட்டு சந்தோஷமாக போகிறேன், ஏன்னா திருப்பி இங்கே வர முடியாது, அடுத்த முறை ஒன்றா வருவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போது 2 விதமான மேன்மை இருக்கிறது. ஒன்று மனிதர்களால் வரக்கூடிய மேன்மை. லூக்கா 16:15 மனிதர்களால் வரக்கூடிய மேன்மை. யாராவது நம்மளை பாராட்ட மாட்டாங்களா? இல்லை, தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று பரிசுத்த வேதத்தில் நாம் படிக்கிறோம். மனிதர்கள் நம்மளை பாராட்டுறப்போ, நம்மளை மேன்மையாய் பேசுறப்போ நம்மளுக்கு ஐயோன்னு ஆண்டவரே சொல்லிட்டார். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. மனிதர்கள் முன்னாடி நம்மளை பாராட்டணும், நம்மளை உயர்த்தணும். ஒரு சிலர் பாருங்க, என்ன அவன் மதிச்சானா, என்ன அவன் மேலே வான்னு கூப்பிட்டானா, மேடை மேலே வந்து உக்காருங்க யான்னு சொன்னானா, அதனால தான் நான் பாதியில் எழுந்து வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே போல் கல்யாணத்தில் திருமண வைபவத்தில் வந்து கலந்துக்குவாங்க, அந்த ஐயா பேரை கூப்பிட்டு சொல்லி மேலே அழைக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடுவார். இந்த மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்க யாருன்னா, பாவம் மாப்பிள்ளை பொண்ணுக்கு அப்பா பரிதாபமாக எப்படா இது நல்லபடியாக முடிய போகுதுன்னு சுற்றிக்கிட்டு கிடப்பாங்க. அந்த நேரத்தில் யாரை கூப்பிடும் யாரை கூப்பிடக்கூடாது ஒன்றுமே அவங்களுக்கு புரியாது. பாவம், கல்யாணம் நல்லபடியாக நடக்க போதான். அந்த நேரத்தில் இவர் குற்றம் கண்டுபிடிச்சின்னு உக்காந்து இருப்பார். எனக்கு இது போட்டானா, எனக்கு அது செஞ்சானா, சாப்பாடு சரியில்லை, 2000 பேருக்கு செய்கிற சாப்பாடு சரியாக இருக்கணும்னு இன்னும் நிபந்தனையா? அதுவா முக்கியம்? எல்லாருக்கும் செஞ்சு போடுற சாப்பாடு தான் நமக்கும். சாப்பிட்டு மொய் வச்சுட்டு போயினார், அவ்வளோதான் நம்ம கதை. கல்யாணம் நின்றுடுமா? நம்ம போகலன்னா கல்யாணம் நின்று போதா? கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறவங்க எல்லாரும் கொண்டு போய் கொடுக்குறாங்களே, எல்லாரும் கண்டிப்பாக வருவாங்கன்னா கொடுக்குறாங்க, வர்றவங்க வரட்டும். கல்யாணம் பொண்ணுக்கும் கல்யாணம் பையனுக்குன்னா யார் வருதா இல்லையா, கல்யாணம் நம்மளுக்கு ஆனால் சரி, அதான அது ஒரு மங்களகரமான நாள். இப்போ இந்த செல்ஃபோனு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்குங்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இந்த கல்யாண ஆசை குறைச்சிடுச்சு. நாங்கள்லாம் கல்யாணம் ஆகிற காலகட்டம் எப்படா அந்த கல்யாண நாள் வரப்போதுன்னு காற்றுல இருப்போம், கனவு கண்டுன்னு இருப்போம். எப்போ கல்யாணம், ஏன்னா எந்த மெட்டீரியல்ஸும் அப்போ ஃபோனுக்குன்னு எந்த டைம் பாஸ் கிடையாது. டைம் பாஸே அந்த காலத்தில் கல்யாணம் தான். கல்யாணம் நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு தெம்பு சந்தோஷம். அப்படின்னு இப்போ தள்ளி போடுப்பா, பரவாயில்ல மெதுவாக பண்ணலாம் அப்படின்னு பசங்களே சொல்லுதுங்க. அப்படி இருக்கிறது. மேன்மை பாராட்டல் எங்கே? மனிதர்கள் மேன்மையையும் மகிமையையும் கனத்தையும் பாராட்டுகளையும் விரும்புகிறார்கள், புகழ் மாலையை விரும்புகிறார்கள். அரசியல் தலைவர்களை பாருங்கள், மேடையில் ஏறதுமே அவருக்கு அங்கவஸ்திரம் போத்தணும், மாலைகளை போற்றி வரவேற்கணும், அப்போதான் அவருக்கு ஒரு மரியாதை. இங்க கூட அப்படித்தானே, ஒரு அரசியல் தலைவர் மேடை மேலே ஏறி பேசுறப்போ மாலை, பெரிய மாலை ஒன்று போடுவாங்க. நம்ம நினைக்கிறோம் பரவாயில்ல, தொண்டர்கள் இவ்வளோ பணம் செலவு பண்ணி அந்த மாலையை போடுறாங்க அப்படின்னு. அவர் ஏற்கனவே அந்த மாலையை வாங்கி கொடுத்துட்டு நான் மேடை மேலே ஏறி பேசுகிறப்ப இதை எனக்கு போடுங்கடான்னு சொல்லியிருப்பார், அல்லது அதுக்குரிய பணத்தை கொடுத்துருப்பார். அப்படி தான் எல்லா செலவும் அவர் தான் செய்வார். அவர் நினைப்பாங்க எல்லாரும் பார்த்து நம்மளை பாராட்டணுன்ட்டு. அப்புறம் மாலையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கீழே இறங்குறப்போ, ஐயா இன்னும் பணம் கட்ட வேண்டியது இருக்குது, அதை சீக்கிரம் கொடுங்கயான்னு கேட்பான் ஒருத்தன். அந்த தொண்டர்கள்லாம் ஒருத்தன் கேட்பான், டேய் இப்போ தரடா அதை கேட்குறது, அப்புறமா தர போடா அப்படின்வார். இப்படியே நடந்துருக்குது. அங்கே மேன்மை பாராட்டல் எங்கே? மனிதர்களால் ஒரு மேன்மை வேண்டாம் ஐயா. அப்படி என்றால் என்ன மேன்மை? 2 ராஜாக்கள் 29:12 வர்ற மேன்மை தான் நமக்கு நல்லது. தேவனால் வரும் மேன்மை.
glorious from God. தேவன் நம்மை மகிமைப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும், கனம் பண்ணணும். தேவனே நம்மை உயர்த்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கணும். மேன்மைப்படுத்துதல் என்றால் என்ன? எல்லாமே அடிப்படை தேவைகள், ஆரம்ப தேவைகள். 100 ரூபாய் இருந்தாலும் சரி, 50 ரூபாய் இருந்தாலும் சரி, அது 50,000 ரூபாயா இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்திலே இருந்து நான் கேட்டு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். கர்த்தரின் வாஞ்சை நிறைவேற்றினார். சின்ன 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 காரியமா இருந்தா கூட சரி. எங்களுக்கு திருமணமான ஆரம்ப கட்டத்தில் ஒரு பொருள் கிடையாது. சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சோம். ஒரு மிக்சி கிடையாது. ஏன் பொண்ணு வீட்டுக்காரர் கொடுக்கலையான்னு நீங்க நினைக்கலாம். நாங்கள் வேண்டான்ட்டோம். அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜபம் பண்ணும், சந்தோஷமா இருப்போம், ஜபம் பண்ணும். ஏன்னா என் கல்யாணத்துக்கு 7 வருஷம் முன்னாடியே நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அதனால பக்தியா கர்த்தருக்கு பிரியமான முறையில் எங்களுடைய திருமணத்தை நாங்கள் நடத்தணும். எந்த ஒரு காரியத்துக்கும் மிக்சி வேணும், ஜபம் பண்ணலாம். சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே ஒரு மிக்சி தாரோம். ஆண்டவர் கொடுத்தாருன்னா யாரும் கொண்டாந்து கொடுத்தாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குரிய வழிவாசலை திறப்பார்ல, செலவை கொஞ்சம் குறைக்கணும், அவ்வளவுதான். சிம்பிளான ஆகாரம், உயர்ந்த ஆகாரம் விலை அதிகமாயிரும். சிம்பிளான ஆகாரம் அப்படிதான். இந்த மெத்தடில் தான் நாங்கள் குடும்பத்தை ஆரம்பித்தோம். சிம்பிளான முறையில், எளிமை, தாழ்மை. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை செய்வார்கள்? உன்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மனித மேன்மையின் தன்மை என்ன பார்த்தோமானால் அது உணர்ந்து போகும். 1 பேதுரு 1:4 குறித்துக் கொள்ளுங்கள். மனிதனுடைய மேன்மையினுடைய தன்மை முதலாவது அது உணர்ந்து போகும். அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. யோபு 4:21 அது மறைந்து போகும், நிலைக்காது. லூக்கா 16:15 தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம். இதான் மனித மேன்மையின் தன்மை. மனித மேன்மை கர்த்தரை அருவருக்கிறார். பரிதாபமான நிலைமைக்கு போயிடுவாங்க. தேவன் மேன்மைப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிற மனிதன் ஒரு ஸ்டாண்டர்டா இருப்பான். பணம் இருந்தாலும் அவன் இல்லாத மாதிரி தான் சிம்பிளா இருப்பான். பணம் இல்லாவிட்டாலும் இருக்கிற மாதிரி ஒரு மன நிறைவோடு இருப்பான். அதான் பவுல் எழுதுகிறார், நாங்கள் எப்பொழுதும் மன நிறைவோடு வாழ கற்றுக்கொண்டோம், மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், சாப்பிடவும் தெரியும், இல்லாவிட்டால் பட்டினியா இருக்கவும் தெரியும். பணம் இருந்தாலும் அதே மாதிரி தான் இருப்போம், பணம் இல்லாவிட்டாலும் காட்டிக்கொள்ள மாட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி கற்றுக்கொள்ளணும். நம்ம கிட்ட இல்லைன்றத 4 பேர் உணர்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. கர்த்தரா கிரியை செய்து மனிதர்கள் மூலமா தான் செய்வார். ஆனால் கர்த்தர் கிரியை செய்யணும், நம்ம கிரியை செய்து கொள்ள கூடாது. இது கஷ்டமான ஒரு பாடம். இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கிற இந்த காரியம் கஷ்டமா தான் தெரியும். ஆனால் இதில் தேறினவர்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேவ ரகசியம் இதில் விளங்கும். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். மரண பரியந்தம். ஏன் அந்த வார்த்தையை போட்டாரு? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சிலுவையில் தொங்குறப்போ முதல் வார்த்தை என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த வார்த்தை தான் உலகத்தையே ஒரு உலுக்கி விட்டது தெரியுமா? இப்படி ஒரு மனிதன் சொல்ல முடியுமா? முடியாது. தன்னை துன்பப்படுத்துகிறவர்களே மன்னிக்கும்படி கேட்கிறாரே, இவன் மனிதன் அல்ல, உண்மையாகவே இவர் தன்னை பற்றி சொன்னாரே நான் தேவகுமாரன் என்று. அது உண்மைதான். கைத்தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ தேவகுமாரனா? ஆம், நான் தேவகுமாரன் தான். அப்படிதான் சொன்னார். சிலுவையில் தொங்குறப்போ இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார், இவர்களுக்கு மன்னியும். ஒருத்த முடியாடுறான், நீ தேவகுமாரன் என்பது உண்மையானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா. இறங்கி வந்தாரா? இல்லையே. தேவகுமாரன் தானே, ஏன் நிரூபிக்கல? பிதாவின் சுத்தம். இறங்கிடாத மகனே, இறங்கிடாத. கொஞ்சம் பொறுமை. சில இடத்துல சொல்லுவாங்க பாருங்க, கோவம் வர்றப்போ, கோவம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, எதுவும் பேசுறாத, கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்வாங்க. அது மாதிரி
ஏற்கனவே பிளான் இன்டு த ஆல்ரெடி பிளான் இன்டு த ஹெவன். தேவகுமாரன் இயேசு சிலுவையில வந்துதான் மரிக்க வேண்டும். அவர் இறங்கி விடக்கூடாது பாதியில. நானா தான் இறங்கிட்டு இருப்பேன். என்னடா பண்ணுவேன்? நீ தேவகுமார் என்பது உண்மையானால் சிலுவையில இருந்து இறங்கி வா, உடனே இறங்கி வந்துருப்பேன். என்ன உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? என்னடா பண்ண போறேன்? நம்ம சும்மா வந்தா. அதே போல பாருங்க, சிலுவையில தொங்குறாரு. மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று எழுதினதற்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது என்னன்னா, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க போறாருன்னு நல்லா தெரியும். ஆனா சிலுவையை எப்போ தோல் மேல சுமத்தினாங்களோ அதை மறந்துட்ட மாதிரி தான் அவர் இருந்தார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்க போறத அவர் மறந்து விட்டது போலதான் அமைதியா இருந்தார். மறந்து விடவில்லை, அது போல தாழ்த்தினார். அதான் தாழ்மைக்கு அடையாளம். அது ஒரு பெருமை ஆயிடும்ல. நான் சொல்லியிருப்பேன்ல, நானா இருந்தா அடிங்கடா, எவ்வளோ அடிக்கிறீங்களா அடிங்கடா, ஆணி எந்த பெரிய ஆணியானா அடிங்கடா, காலில் ஒரு ஆணி கையில் 2 ஆணி அடி, 4 ஆணிக்கு இருக்குதுடா உங்களுக்கு சொல்லியிருப்போம். அதனால தான் அவர் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பாடுபடும் பொழுது அவர் பயமுறுத்தவில்லை. ஏய் ஜாக்கிரதை, 4 ஆணிக்கு இருக்குது உங்களுக்கு அப்படி அவர் சொல்லவே இல்லை. அதான் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின ஒரு அனுபவம். அதுல தான் மேன்மை. இயேசு தன் ஜீவனை அப்படியே கொடுத்தார் பிதா கிட்ட. எப்படி இருக்கும் பாருங்க, அவரே கொடுத்தார். அதை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. இயேசுவே சொன்னாரே, பார்த்தீர்களா? சரி, இன்னொரு போலாம். அவர் பேரு பவுல் அப்போஸ்தலன். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். என் பேரும் பவுல் தான். நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், உனக்கு கொஞ்சம் நீங்க கூட யோசிங்க. மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சரி, உயிரோடு எழுந்த பிறகாவது தன்னை உயர்த்தி கொண்டாரா? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகாவது தன்னை உயர்த்தி கொண்டாரா? இல்லை. சொல்லுங்க எல்லாரும். தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை, அவர் தன்னை தாழ்த்தினார். எப்படி? என்ன ஒருத்தன் அடிச்சு கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்க. 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுந்துட்டேன். எழுந்த உடனே யாரை போய் பார்ப்பேன்? புரியல. அடிச்சு கொண்டான என்ன? கரெக்ட், தட் இஸ் ஹியூமன் பீயிங். எழுந்து போய் பாதி ராத்திரில டேய் வாடா வெளிய, என்ன அடிச்சு கொண்டல வாடா, வருவானா? அந்த மாதிரி இயேசு செய்யவே இல்லையே. பிலாத்து கிட்ட போகல, ஏரோது கிட்ட போகல, ஆணி அடிச்சான அவங்ககிட்ட போகல, காரி துப்பனான அவங்ககிட்டயும் போகல. போயிருந்தா எல்லாம் செத்து போயிருப்பாருங்க. ஆவி வந்துருச்சு பேய் மாதிரி. ஏன்னா இந்த அசுத்த ஆவிய, மந்திர தந்திரம், மாயாஜாலம், பேய் பிசாச நம்புற இந்த உலகத்துல இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு முதல்ல பிலாத்து கிட்ட போறான்னு வச்சுக்கங்க. நம்ம சொல்ற மாதிரி கூட விட்டுருங்க, அவர் பாணியிலே போலாம். கிட்ட போய், என்னப்பா பிலாத்து சவிக்குமா அப்படி கேட்டாருன்னு வச்சு, ஆம் கர்த்தாவே சௌக்கியம் அப்படி சொல்லுவான். என்ன நடந்திருக்கும் யோசிங்க. 10 வாந்தி 10 பேதி, ஆல் அவுட்டு. இந்த செய்தி ஏரோதுக்கு போகும். இயேசு உயிர் தேர்ந்து பிலாத்துவை வந்து சந்தித்தார். பிலாத்து வாந்தி பேதியால் காலமானார். இப்ப ஏரோது என்ன நினைப்பான்? அப்ப அடுத்தது நான் தான், என்கிட்ட தான் வராரோ என்னமோ தெரியலையே, வர்றதுக்கு முன்னாடியே செத்து போயிருப்பான். ஆடி அடிச்சான அவன் தான் நினைப்பான், ஐயோ நல்லா கெட்டையா மூஞ்ச பார்த்தாரு, உயிரோடு ஏன்ட்டாரா, என்ன நடக்க போகுது, அந்த ஆணியை எடுத்துட்டு வந்து என்ன அடிக்க போறாரு என்னமோ தெரியலையே, அவன் யோசிப்பான். நம்ம பார்த்துட்டு என்னத்துக்கு இவனுங்களெல்லாம் பயந்து சாகணும், பழசுங்கன்னு போட்டோம் போகலாம் தடினுங்களா நினைச்சுன்னு அவர்களை போய் பார்க்காமல் தன் அன்பு சீடர்களை தேடி போனார். கைத்தட்டி எல்லாரும் பிரைஸ் தரார். அல்லேலூயா. இதுதான் மேன்மை. இப்படிப்பட்ட தாழ்மையில தான் மேன்மை. அதில் தான் நம்ம சந்தோஷப்படணும். சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு போவோம். சில இடத்துல அன்பா கேட்பாங்க, சில இடத்துல திட்டுவாங்க, சில இடத்துல அடிக்கிறதுக்கே வருவாங்க. வீட்டுக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடும். அடிக்க வந்தவங்களை பற்றி, ஏன் அடிச்சவங்களை பற்றி கூட நாங்கள் யோசிக்க மாட்டோம். பவுல் அப்போஸ்தலன் அடித்து தரான்னு
அந்த ஊருக்கு வெளியே கொண்டு போய் இழுத்துன்னு போய் போட்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் படித்து பாருங்க, அது இருக்குது. அவருடைய சீடர்கள் எல்லாரும் சுற்றி நின்று ஜெபிக்கிறாங்க. அவர் எழுந்துட்டார். தூசியை தட்டிட்டு, வாருங்கள் அடுத்த கிராமத்திற்கும் சுவிசேஷத்தை அறிவிப்போம்னு சொல்றார். தனக்கு என்ன நேரிட்டது அவருக்கே ஞாபகம் இல்லாத மாதிரி தான் இயேசு கிறிஸ்து போல தான் அவரும் தன்னை காட்டி கொண்டார். அதான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் நான் வைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து 1 Corinthians 40 அடிகள் 39 அடிகள் 1 Corinthians 40 39 அடிகள் அடிக்கப்பட்டார் சிலுவை மரணத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த மாதிரி 3 தடவை நான் அடிக்கப்பட்டேன். அந்த பெருமைக்காக சொல்லலை, அவர் சந்தோஷமாக சொல்கிறார். நான் இயேசுநாதருடைய இதை எப்படி ஃபாலோ பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு அவர் சந்தோஷமாக சொல்கிறார். அதனால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்றார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். கிறிஸ்து அடி வாங்கினார், நான் அடி வாங்கினேன். கிறிஸ்து அவமானப்பட்டார், நான் அவமானப்பட்டேன். கிறிஸ்து சோதிக்கப்பட்டார், நான் சோதிக்கப்பட்டேன். கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் அவர் எப்படியெல்லாம் உடம்புல தழும்பு, காயம், அடி, ரணம் ஏற்றாரோ என் உடம்புல அவ்வளவும் நானும் ஏற்றிருக்கிறேன். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நான் பங்காளியாக, சகோதரனாக நான் மாறிவிட்டேன். நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் சீடர்களே என்று சொல்லுகிறார். இந்த தாழ்மை நமக்கு இருக்கிறதா பிரியமானவர்களே? அதே போலதான் மேன்மை பாராட்ட கூடாதவைகள், இந்த உலகத்தில் மேன்மை பாராட்ட கூடாதவைகள். எரேமியா 9:23 ஞானம், பராக்கிரமம், ஐஸ்வர்யம், இந்த 3ஐயும் குறித்து மேன்மை பாராட்டவே கூடாது. ஏன் ஞானம்னா கர்த்தர் கொடுக்குற ஞானம் வேற, அறிவு ஞானம், உலக ஞானம், ஞானம், பராக்கிரமம், சக்தி, உடம்புல இருக்கிற சக்தி, எத்தனை சக்தி, எத்தனை வாக்கிங், எத்தனை ஜிம்மு, எத்தனை எக்ஸசைஸு, எதுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை கூட தான் கேட்குறேன். ஜிம்முக்கு போறீங்க, மாசத்துக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஃபீஸ் காட்டுறீங்க, உடம்பு சுகமா வச்சிருக்கிறீங்க, உங்களை கேட்கல, நீங்க கேளுங்க மற்றவங்களான்றேன். சரி, அந்த மாசம் ஃபுல்லா அவ்வளவு செலவு பண்ணி ஜிம்முக்கு போய் உடம்ப ஹெல்த்தா வச்சிருக்கிறிய, 4 ஆத்மாக்களுக்கு நீ சுவிசேஷம் அறிவிச்சா? மகனே நீ ஜிம்முக்கு கரெக்டா போன வா பரலோகத்துக்குன்னு சொல்லுவாரா? யோசிங்களா கொஞ்சம். என்னங்கம்மா சொல்றீங்க? நீங்க எத்தனை வருஷம் இயேசுகிட்ட ஆச்சு? நீங்க இயேசுகிட்ட வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்கள் உடுத்துகிற ஆடைகள், நீங்கள் சாப்பிடுகிற ஆகாரம், நாம் அனுபவிக்கிற நன்மைகளுக்கு பிரதிபலன் இயேசுக்கு என்ன செய்யறோம்? ஆத்மாக்களுக்கு தாழ்மையா இயேசுவை பற்றி சொல்றோமா? தாழ்மையா இந்த பூமிக்கு வந்தார். நமக்கு எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் இயேசு செய்கிறாரே, அதற்கு பிரதிபலன் என்ன? சரி, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, முடியல, அது தெரியல. ஜெபம் பண்றோமா? நம் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோமே, அதை நான் பேசவில்லை. ஆத்மாக்களுக்காக, திருச்சபைகளுக்காக, தேசங்களுக்காக, தலைவர்களுக்காக ஜெபிக்கணும்னு பைபிள்ல இருக்குது. ஜெபிக்கிறோமா? அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 3:21 மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதே, யாரையும் நம்பிடாதே, யாரையும் மேன்மை பாராட்டாதே. நான் தான் சொல்லுவேன், ஐ லவ் யூ பிரதர் பட் ஐ நாட் பிலீவ் யூ. நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனா ஃபுல்லா நம்பிட மாட்டேன். தாராளமா சொல்லலாம். உங்க முழு நம்பிக்கை யார் மேல இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் பேரில் நம்பிக்கை உள்ளவன் பாக்கியவான். மனுஷர் மேல் அல்ல. மனிதனை மேன்மை பாராட்ட நேரிடும். அவங்கள உற்சாகப்படுத்தி, அவங்கள பாராட்டி கர்த்தரை நாம் டிகிரேட் பண்ணிடுவோம். இயேசுநாதரை என் உள்ளத்துல 2வது இடத்துல வைக்க விரும்பல. மனிதனை மேன்மை பாராட்டுகிறது கர்த்தருக்கு அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. 3வது யாக்கோபு 4:16 வீம்புகளில் மேன்மை பாராட்டக்கூடாது. முதலாவது ஞானம், பராக்கிரமம், ஐஸ்வர்யத்திலே மேன்மை பாராட்டக்கூடாது. 2வது மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. உற்சாகப்படுத்தலாம், அவங்கள கனம் பண்ணலாம், அது வேற சப்ஜெக்ட், ட்ராக் வேற. யாக்கோபு 4:16 படி வீம்புகளில், தப்பான காரியங்களில் மேன்மை பாராட்டக்கூடாது. உலகமே இப்போ அப்படித்தானே இருக்குது. பணத்தை கொடுத்தா அநியாயம் கூட நியாயமா மாத்திடுறான். பணத்தை கொடுத்தா குற்றவாளியை கூட
விடுதலை ஆக்கிடுறாங்க. பணத்தை கொடுத்தா நிரபராதிய தண்டிக்கிறாங்க. ஐயா, தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, 1000 குற்றவாளிகள் விடுதலை ஆகலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட கூடாது. 1000 குற்றவாளி விடுதலை ஆகலாம், இனிமேல் செய்யாதீங்கடா, விடுதலை பண்ணலாம். ஆனா ஒரு நிரபராதிய, தப்பு செய்யாத ஒரு நிரபராதியை தண்டிக்க கூடாது. அது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய தப்பு. நல்ல தீர்ப்புக்காக காத்திருக்கிற அந்த ஏழை உள்ளத்தை, அந்த அந்த தப்பு செய்யாத அந்த உள்ளத்தை தண்டிக்கலாமா? யோசிக்கணும். அதனால மனிதர்களை மேன்மை பாராட்டுகிறதுனால வருகிற விளைவு 1 கொரிந்தியர் 3:20-21 அவமாகுதல், ஸ்பெரிஷ். மனிதனை மேன்மை பாராட்டினால் வாழ்க்கை அவமாய் போய்விடும். 1 கொரிந்தியர் 5:6 வாழ்க்கை பாழாய் போய்விடும். அவர் லைஃப் வில் பெரிஷ், க்ளோஸ் ஆயிடும். யாக்கோபு 4:16 பொல்லாங்கு நேரிட்டு விடும். மனிதர்களை மேன்மை பாராட்டினா அந்த 3 தீங்கு ரெடியா காத்திருக்கும். இதுல எல்லாமே டேஞ்சர் தான். உங்களை அலோனா நிற்க வைக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. இப்போ யார் யார் சிந்தனை யார் மேல இருக்குது, யார் யார் நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணி நீங்க உண்டு ஆண்டவர் உண்டு அப்படி இப்ப நிற்க வைக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நிற்கதியாய் நிற்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. பயப்படாதே மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்படிதான் ஆண்டவர் சொல்வார். அடுத்த கட்டம் என்னன்னே தெரியாது. சில டைம்ல அடுத்த கட்டம் என்னவென்றே தெரியாது. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு இடத்துல, தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல பிராமணர் குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணு, ரகசிய கிறிஸ்தவ பெண். பிராமண குடும்பத்தில் பிறந்த ரகசிய கிறிஸ்தவ பெண். அப்பா அம்மா கூட தெரியாது அது இயேசுவை துதிக்கிறது. அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. அது என்ன செய்யணும் ஒன்றும் புரியல. பவுல் எழுதுறாரு, விசுவாசி ஒரு விசுவாசியை தான் திருமணம் பண்ணணும் அப்படி. இந்த பெண்ணுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாம் பிரச்சனை பெருசாயிடும். அக்ரஹாரம்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பெண் மாப்பிள்ளை கிட்ட பேசக்கூடாது, அவங்களுடைய சட்டம். நம்ம மாதிரி கிறிஸ்துவ கல்யாணத்துக்கு முன்னாடி ஹலோ ஹலோ ஹலோன்னு பேசின்னு சுற்றின்னு கிடப்போம். பயங்கரமான தப்பு அதெல்லாம். அவங்க எப்படின்னா கல்யாணத்துக்கு பிறகுதான் பேசுவாங்க. அதான் உண்மை. அவங்க தான் பைபிளை கடைபிடிக்கிறாங்க. ஒன்றும் சொல்ல போனா பிரசங்க நேரத்தில் கீப் குவைட். அவங்கள கொஞ்சம் பார்த்துக்குங்க, யாராவது ஒருத்தர் டிஸ்டர்பாக இருக்குது ரொம்ப. அப்போ மாப்பிள்ளை வந்து பார்த்தாச்சு, பிடிச்சிருச்சுட்டாரு. அந்த பெண் துணிந்து கேட்டால் மாப்பிள்ளைகிட்ட ஒரே 1 நிமிஷம் பேசணும். ஆனால் சட்டம் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு அப்படி விட மாட்டாங்க. ஆனாலும் அந்த பையனுக்கு அப்பா இல்லை, தயவுசெய்து டைம் கொடுங்க, பேசட்டும் பரவாயில்லன்ட்டாரு. பக்கத்துலேயே நான் ரூமு. அந்த பெண் அந்த மாப்பிள்ளைய பார்த்து சொன்னாங்க, ஐயா நான் வந்து பிராமணர் குடும்பத்தில் பிறந்த பெண்ணு தான். நான் அந்த ரங்கத்தில் நான் இயேசுவை துதிக்கிறேன். கல்யாணம் ஆகிட்டா உங்களை நான் ஒரு தொந்தரவு பண்ண மாட்டேன். என்னை பைபிள் படிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க போதும். நான் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க போதும். உங்களை நான் வற்புறுத்தலை. என் கூட நீ சர்ச்சுக்கு வா, என்ன மாதிரி நீ இயேசுவை துதி அப்படின்னு நான் சொல்லலை. அதனால தயவுசெய்து முன்கூட்டியே நான் பர்மிஷன் கேட்டுக்கிறேன், இதுக்காக தான் நான் பேசலான்னு சொல்லி தனியாக கூப்பிட்டேன் அப்படின்னாங்களாம். அந்த பையன் முட்டி போட்டு ஹல்லேலூயா பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்? அவனும் ரகசிய கிறிஸ்தவர், பிராமணர் குடும்பத்தில் பிறந்த ரகசிய கிறிஸ்தவர். எப்படி இருக்கும் பாருங்க அவங்களுக்கு சந்தோஷம். ஒன்றும் காட்டிக்காத மாதிரி வந்து ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் அவங்க இஷ்டத்துக்கு அப்பா அம்மா செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த 2 பேரும் பகிரங்கமாக, அதற்கு பிறகு பகிரங்கமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். அப்போ பாருங்க அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுலேருந்து இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு இப்படி நிறைய பிராமின்ஸ் இயேசுவை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நிறைய பேர் இயேசுவை துதிக்கிறாங்க, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க. அது யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வருது. இந்து புராணங்களை வச்சு இயேசுவை பற்றி பேசுகிறாங்க.
அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவங்களா இருக்கிறோமே, எத்தனை வருஷம் கிறிஸ்துவங்களா இருக்கிறோம், என்ன செய்கிறோம் ஆண்டவருக்காக? வருஷத்துக்கு ஒரு 2 ஆத்துமா ஆலயத்துக்கு கொண்டு வர்றோமா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு பாஸ்டர் தான் போய் அறிவிக்கணுமா? ஏன் விசுவாசி போகலாம் அல்லவா? கைப்பிரதியை கொடுத்துட்டு சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லாமே. அந்த கைப்பிரதியில் பின்னாடி பக்கம் நம்ம சர்ச்சு சீல் இருக்கணும். அதுதான் முக்கியம். இதுதான் நீங்கள் இயேசுவை மேன்மை பாராட்டுவதற்கு அடையாளம். செய்வீர்களா? கண்டிப்பாக செய்யணும். இல்லைன்னா கர்த்தர் கணக்கு கேட்பார். எவ்வளோ பணம் சம்பாதித்தா, எத்தனை வீட்டை கட்டினா, எத்தனை கார் வாங்கினாய், எவ்வளோ பேருக்கு வண்டிக்கு கடன் கொடுத்தா, இதெல்லாம் கேட்டு இருக்க போகிறதில்ல ஆண்டவர். வாட் யூ ஹேவ் டன் ஃபார் மீ, எத்தனை நன்மை செய்த உனக்கு மகனே மகளே, நீ என்ன செய்த எனக்காக, கண்டிப்பாக கேட்பார். நம்ம ஆண்டவர் அன்புள்ளவர், அதே நேரத்தில் கடினமான எஜமான். அப்பா அன்பாவே மட்டும் இருப்பாரா? நம்ம வீட்டில் அப்பா, நம்மளை பெற்றெடுத்த அப்பா அம்மா 24 மணி நேரமும் நம்ம கிட்ட அன்பாவே இருப்பாங்களா? கண்டிக்க மாட்டாங்களா? கண்டிப்புன்னு ஒன்று இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு நல்லவர்களா வளர்ந்துருக்க முடியாது. ஒரு அம்மா பையனுக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அவன் நரகத்துக்கு போயிட்டானான். இன்னமா அவன் நரகத்தில் வேகுதான் நெருப்புல. அவன் வந்து கிட்ட வந்து பலார்னு ஒன்று அடிச்சானான். டேய் நான் தெரியலடா, நான் உன்னை பெற்றெடுத்த தாய் அப்படின்னாங்களாம். உன்னை பெற்றெடுத்த தாய் என்னை வந்து அடித்து விட்டாயே, நீ என்னை பெற்றெடுத்த தாயா பேய் அப்படின்னா பையன். என்னடா அப்படி சொல்ற? நான் தப்பு பண்றப்ப அப்பா வந்து கண்டிக்கிறப்போ என் குறக்க நின்று என் பையனை அடிக்காதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி என்னை செல்லமா வளர்த்தியே, அதனுடைய விளைவுதானே நான் துன்மார்கனாய் மாறி நரகத்தில் வந்திருக்கிறேன். அதற்கு காரணம் நீதானே அப்படின்னு. அங்கே எது மதிப்பு மரியாதை? நரகத்தில் மரியாதை எல்லாம் கிடையாது. அம்மாவாசையை அடிக்க கூடாது அப்படி கிடையாது. அங்கெல்லாம் அந்த வேதனையெல்லாம் அவன் எப்படினாலும் பண்ணுவான். பைபிள் இருக்குது பாருங்க. கொடிய நரகம், burning hell, burning hell, always burning, நித்திய நரகம், eternal torment, நித்திய வேதனை தான் பைபிள் இயேசுவை சொல்லி இருக்கிறார். ஃபைனல், நாம் மேன்மை பாராட்ட வேண்டியவைகள் சொல்லி முடிக்கலாம். நாம் மேன்மை பாராட்ட வேண்டியவைகள் 1 நாளாகமம் 16:10, தேவனுடைய நாமத்தை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. Those who are very happy say hallelujah. Those who are very very happy say hallelujah. Those who are so happy say hallelujah. Those who are sleeping say hallelujah. அமைதி ஆயிட்டீங்க, உஷாரா தான் இருக்கிறீங்க. 1 நாளாகமம் 16:10, தேவனுடைய நாமத்தை பற்றி தான் மேன்மை பாராட்டும். சங்கீதம் 71:16, நீதியை பற்றி, நீதியின் சூரியனாகி இயேசுவை பற்றி, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. அப்போ அது தவிர வேற சிந்தனை வருதுன்னா அது பாவம். சிந்தனை சிற்பிகளா மாதிரி இஷ்டத்துக்கு கர்த்தருக்கு பிரியாத யோசனை 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்னா அது பாவம் செய்வதற்கு சமானம். அத்தனை நேரம் பாவம் லிஸ்ட்ல போய் சேர்ந்துடும். வெளியில நல்லவங்களா தோற்றம் அளிக்கிறவர்கள் இந்த சிந்தனையில பாவிகளாய் மாற வாய்ப்பு உண்டு. நீதியை பற்றி கலாத்தியர் 6:14, சிலுவையை பற்றி. அதான் நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டோம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றி மேன்மை பாராட்டுவேன். சங்கீதம் 20:7, தேவனுடைய மகத்துவங்களை பற்றி மேன்மை பாராட்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருத்தர் சந்திச்சு பேசினா கர்த்தர் செய்த அற்புதங்களை பேசணும். கர்த்தர் எனக்கு இப்படியெல்லாம் அற்புதம் செய்தார். வீட்டில் கூட கணவன் மனைவி பிள்ளைகள் அவங்க பாட்டு அவங்க பாட்டு ஜபம் அப்படி போயிடக்கூடாது. உட்காந்து பேசணும். ஆண்டவரை பற்றி கொஞ்ச நேரம் நல்லா சாலாக்கா பேசணும். வேற ஒருத்தரை பற்றி பேசுகிறோமே அது மாதிரி ஆண்டவரை பற்றி பேசணும். இப்படி பண்ணுவார், இப்படி செய்கிறாரு, இந்த வசனம் இப்படி சொல்லுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி ஆண்டவர் சந்தோஷப்படுவார். யாரோ ஒருத்தர் அவரை பற்றி ஓவராக பேசி அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. வீட்டில் நம்ம ரொம்ப ஓவராக பாராட்டி பேசுகிறவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ விட்டுருணும். ஏன்னா அது ஆண்டவருக்கே பிடிக்காது. அது நீதி நியாயம் கரெக்டுனாக்கா நீ தனியாக பாராட்டிக்கா.
நன்றி உள்ளவங்களா இருங்க, வேண்டாம்ல. ஏன்னா ஒரு நபரை பத்தி உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கும், அதே வீட்டில் அந்த நபரை பத்தி தப்பான அபிப்பிராயம் வந்திருக்கும் மேட்ரு. அப்ப நீங்க ஒன் சைடா பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு யாரோ ஒருத்தரால உங்க குடும்பத்தில் எதுக்கு பிரச்சனை வரணும் யோசிக்கணும். நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அவங்களால கிடையாது, யாரோ ஒருத்தரால. அது ஒரு ஆணா இருக்கலாம் அல்லது அது ஒரு பெண்ணா இருக்கலாம், அது யாரோ ஒரு மனிதன் பணக்காரனா இருக்கலாம் அல்லது ஏழையா இருக்கலாம். அது ஆண்டவர் அருவருக்கிறார். பேசுங்க உட்கார்ந்து ஆண்டவரை பற்றி, பாட்டு பாடுங்க, கர்த்தரை துதிங்க. நாளைக்கு என்ன செய்யலாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பிளான் பண்ணுங்க. 10 கைப்பிரதி 10 கைப்பிரதி வீட்டில் இருக்கிற 5 பேர் 10 கைப்பிரதி கொண்டு போய் 1 மணி நேரத்தில் எங்கனாலும் கொடுத்துட்டு வந்துடணும். பிளான் பண்ணி செஞ்சு பாருங்களா, அந்த குடும்பத்தை கர்த்தர் எவ்வளவு நேசிப்பாருன்னு பாருங்க. டியூட்டி மாதிரி ஆண்டவர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த காலத்தில் மிஷனரிகள் அப்படிதான் செஞ்சாங்க. ஒரு டார்கெட், இந்த மாதம் முடிக்கிறதுக்குள்ள, இப்போ இந்த மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ள 30,000 கைப்பிரதி கொடுத்து ஆகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்கன்னா அதை முடிச்சிருவாங்க. ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அவங்க ரட்சிக்கப்படுறாங்களா ரட்சிக்கப்படலையா அது ஆண்டவருடைய வேலை. ரட்சிப்பு கர்த்தருடையது, அது நம்முடையது அல்ல. ஜீவ புஸ்தகத்தில் யார் யார் பேர் எழுதினாரு ஆண்டவர் நமக்கு தெரியாது. நம்ம கொடுத்த கைப்பிரதி மூலமா வரலாம் பரலோகத்துக்கு, நம்ம பேசுன வார்த்தையின் மூலமா அவங்க ரட்சிக்கப்பட்டு வரலாம். நாம் செய்ய வேண்டியது அதான் அவர் சொல்றார். பவுல் அப்போஸ்தலன் நம்ம எல்லாருக்கும் ரோல் மாடல், சபைகளை ஒழுங்குபடுத்துகிற காரியத்தை ரொம்ப அதிகமா செய்தவர் பவுல் அப்போஸ்தலன் தான். அவர் அதான் சொல்றாரு, மனப்பூர்வமா முடியா காட்டிக்கணும். சுவிசேஷ ஊழியத்தை நான் மனப்பூர்வமா செய்யாவிட்டால் கூட உக்ரானத்துவ பொறுப்பு எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உக்ரானத்துவ பொறுப்புன்னா வேண்டா வெறுப்பா கூட ஊழியத்தை செய்யலான்றார். வேண்டா வெறுப்பா கூட, கட்டாயம், நிர்பந்தம் அப்படி சொல்றாரு. உக்ரானத்துவ டியூட்டி, தட் இஸ் மை டியூட்டின்றார். சிலர் சொல்லுவாங்க மனப்பூர்வமா இருக்கட்டும், ஆண்டவரே ஏவணும், ஏவிட்டாரு. ஏற்கனவே பைபிள்ல ஏவிட்டாரு, புறப்பட்டு போங்கள். திருப்பி புதுசா ஏவுவாரா? உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், வட இந்தியாவுக்கு புறப்பட்டு போங்கள், இலங்கைக்கு புறப்பட்டு போங்கள், டெல்லிக்கு புறப்பட்டு போங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சபைகளிலேயும் ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தினால் சபைகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், புறப்பட்டு போங்கள்னு சொல்லிட்டு பிறகு ஆண்டவர் என்ன அனுப்புனாதான் போவேன்னா அது யாருன்னா கூப்பிட்டா போறது, அது வேற, அது 2ஆம் கட்ட நடவடிக்கை. நாம் தயார் நிலைமையில எப்போ இருக்கணும். பணம் செலவில்லாத சுவிசேஷம் நிறைய இருக்குது. ஊழியம் என்பது என்னுடைய வாய்க்கும் இன்னொருத்தருடைய காதுக்கும் இடையில நடக்கிற வேலை தான் ஊழியம். இதற்கு பணம் தேவையில்லை, பேச பலன் இருந்தால் போதும். அதே போல கைப்பிரதி நிறைய கொடுக்குறாங்க மிஷனரிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் கைப்பிரதிகள் கொடுக்கிறார்கள். அவங்க அட்ரஸை கூட அதில் பிரிண்ட் பண்ணிக்காம பின்னாடி பக்கம் நமக்காகவே காலியாக வைத்து கொடுக்கிறார்கள். நம்ம சபை சீல் போட்டு கொடுக்கட்டும்னு சொல்லி அவங்க இலவசமாய் ஆயிரக்கணக்கான கைப்பிரதிகளை கொடுக்கிறார்கள். எப்படியெல்லாம் சலுகைகள் கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர் ஊழியம் செய்யறதுக்கு. இந்த நாள் முதல் ஒரு பாரம் நமக்குள்ள வர வேண்டும். மேன்மை பாராட்டுங்கள் இயேசுவை பற்றி. இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒன்றுமே சொல்ல தெரியலையா, ட்ராக்ஸ் கொடுங்க, அதை வீட்டில் போய் படிங்க ஐயா, அதை வீட்டில் கொண்டு போய் படிங்க அம்மா சொல்லிட்டு, ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல சர்ச்சு இருக்குது அங்கே வாங்க நம்ம பார்க்கலாம், நான் கூட அங்கே இருப்பேன், அங்கே பாட்டு பாடுவாங்க, உங்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்க, அவங்க பாணியில் சொல்லிட்டு வாங்கலாம். 20 பேருக்கு கொடுத்துட்டு அப்படி சொல்லிட்டு வாங்க, நான் ஷூரிட்டி தர 5 பேராவது அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருப்பான். 15 பேர் வராகாட்டி கூட நம்ம மனித சிந்தனைக்காக சொல்றேன். விசுவாசம் இருந்தால் 20 கைப்பிரதி கொடுக்குறீங்கன்னா 40 பேர் கூட வரலாம். ஏன்னா ஒரு கைப்பிரதி தான் கொடுப்பீங்க ஒரு வீட்டுக்கு, அந்த வீட்டில் 10 பேர் இருப்பாங்க, 10 பேரும் வரலாம். பெரிய ஆபத்துல இருந்து தப்பிவிக்கப்படலாம். எல்லாரும் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்கிற குடும்பம் அத்தனை பேரும் அங்க சர்ச்சுக்கு வந்து ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அப்படி நம்ம ஆத்துமாக்களை பற்றி யோசிக்கணும். நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் வர்றது அபூர்வம் சொல்லுவாங்க சில விசுவாசிங்க. சர்ச்சுக்கு நான் வர்றது அபூர்வம்,
நான் வேற 2 புது ஆத்துமாக்களை கொண்டு வரணுமா? ஒரே நாள்லயே சொன்னேன், ஒரு வருஷத்துல சொன்னேன். ஜெபம் பண்ணுங்க, அது ஒரு சிறுபிள்ளைத்தனமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாங்கள இம்மையிலும் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? நன்றி தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் அனைவரோடும் பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடிமை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் என்று பக்தன் பாடியது போல நாங்கள் சுவிசேஷ பாரத்தை சுமையாக, அதை ஒரு நன்மையான சுமையாக, இதமான ஒரு சுமையாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஊழியத்தை போதகரோடு இணைந்து செய்யத்தக்கதாய் கிருபை செய்யும்படிக்கு செபிக்கிறோம். கொடு, போ, அனுப்பு, இப்படியெல்லாம் மிஷனரி பாதையிலே சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். ஊழியத்திற்காக, சபைக்காக கொடுக்க வேண்டும், நானும் செல்ல வேண்டும், நானும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சபையை, ஊழியத்தை நான் தாங்க வேண்டும் என்கிற ஒரு ஆத்ம பாரத்தை அன்பு பிள்ளைகளுக்கு அதிகமாய் தார். அப்படியே நல்ல சுகபல ஜீவனை தாரும், ஆரோக்கியத்தை தாரும். ஆண்டுடைய கிருபை, தெய்வீக பிரசன்ன பாதுகாப்பு அன்பு பிள்ளைகளோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையாய் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. ஓவர் டு அவர் சீஃப் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.